வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு இன்னும் முழுதாக 2-3 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிந்தைய ஒரு ஜாதக ரீதியான கணிப்புகளை சொல்கிறதுக்காக இப்போ நம்மளோட இணைந்திருக்கிறார் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள். அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய இருக்கிறது, அவரிடமே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல்ல ரொம்ப அடிப்படையில் ரொம்ப எளிமையான ஒரு வாசகர்களுடைய புரிதலுக்கான ஒரு சின்ன கேள்வி தான். ஆட்சி மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? ஏன்னா தொடர்ந்து சர்வே முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு, கருத்து கணிப்பு பிந்திய முடிவு. சில நிறுவனங்கள் திமுக ஆட்சி தொடருங்கிறாங்க, சில நிறுவனம் அதிமுக ஆட்சி வருங்கிறாங்க, சில டிவிக்கே கூட 120% ஜெயிக்கும்னு கணிப்பு கொடுக்குறாங்க. ஆட்சி மாற்றம் இருக்குமா இருக்காதா? முதல்ல அதுக்கு ஜாதக ரீதியான உங்கள் பலனை சொல்லுங்களேன். ஜாதக ரீதியாக ஆட்சி மாற்றம், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரணுன்னா சனியும் குருவும் தான் இதுக்கு காரணம். சனி குரு. சனி விதியை நிறைவேற்றுவார், குரு விருப்பத்தை நிறைவேற்றுவார். அப்போது இதில் என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் தொடர்பு இருக்கக்கூடாது. ஓகே. 2 பேருக்கு தொடர்பு இருந்தால் ஆட்சி மாற்றம் வராது. 2 பேருக்கு விருப்பமும் தொடர்பில் இருக்கக்கூடாது. தன்னிச்சையாக நிகழணும், விருப்பம் தன்னிச்சையாக நிகழணும். அப்போ தான் மாற்றங்கள் வரும். ரைட். அப்போ இதுதான் இதில் இருக்கிற முதல் விதி. அதில் பார்த்தா குரு மிதுன ராசியில் இருக்கு, சனி மீன ராசியில் இருக்கு. இப்படி இருந்தால் ஒருவருக்கு ஒரு பார்வையும் இல்லை, தொடர்பும் இல்லை. ஓகே. இது ஒரு விதி. அந்த விதியை பார்த்தா ஆட்சி மாற்றம் வரும். முதல்ல அதுக்கான கூறு இருக்கு. அதுக்கான கூறு இருந்துகிட்டே இருந்து, ஆனால் இந்த நிலை வந்து மாறிட்டு. எப்படி மாறிட்டுன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி புதன் வந்து மீன ராசிக்குள்ளே வந்துடும். புதன் மீன ராசிக்குள்ளே வந்துட்டா ஏற்கனவே புதனுக்கு வீடான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு ஷிஃப்ட் ஆகி மறுபடியும் மீன ராசிக்குள்ளே வந்துடும். அது என்ன அரசியல் என்ன மாற்றம்? அது அரசியல் என்ன மாற்றம்னா மாற்றத்தை தராது, மாற்றத்தை தடுத்துரும். ஓகே. அது எப்போ வரை இருக்குன்னா கரெக்டாக 30ஆம் தேதி வரைக்கும். எந்த 30? ஏப்ரல் 30 வரைக்கும் மாற்றத்தை தடுத்துரும். சரி. அது ஆனால் நமக்கு இப்படி பார்க்கணும், ரிசல்ட் மே 4ஆம் தேதி தானே வருது. அப்போ இந்த 4 காலகட்டத்தில் தான் இனி தெய்வம் கையில் இருக்கு. ஏற்கனவே போலிங் ஆயிட்டு. ஆமாம். அது போலிங்கான நேரத்தில் தடுக்கிற காலம். ஆமாம், போலிங்கான காலத்தில் தடுக்கிற காலமாக இருக்கு. ஓகே. அதாவது ஆட்சி மாற்றத்தை தடுக்கிற காலம். ஆமாம், ஆட்சி மாற்றத்தை அதுதான் வாக்குப்பதிவான நேரம். வாக்கு எண்ணக்கூடிய நேரம். வாக்கு எண்ணக்கூடிய நேரம் அதை சொல்லி வர்றேன். இப்போ ஆட்சி மாற்றம் தடுக்கப்பட்டுச்சு. சரி. வாக்குப்பதிவின் அடிப்படையில் தடுக்கப்பட்டுச்சு. ஒன்று. அதுக்கப்புறம் 2வது அடுத்தது யார் இதுன்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம். ஓகே. இவங்க ஜாதகத்தில் சனி திசையில் சூரிய புத்தி நடக்குது. சனி இவங்க விதியை எப்போ அவங்களுக்கு சனி திசை வந்தோ அதுக்கப்புறம் தான் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. சரி. அதுக்கு முன்னாடில சனி அவங்களுக்கு உச்சம். அது அது எப்படி போகுதுன்னா விருச்சிகத்தில் இருந்தே போய் இப்போ அது எங்கே போயிருக்குன்னா மகர ராசிக்குள்ளே போயிருக்கு. ஓகே. மகர ராசிக்குள்ளே போய் இனி எங்கே போகணும்னா கும்பராசிக்குள்ளே போகும். 2 ஆட்சி உள்ளுக்க தான் போயிட்டுருக்கு. சரி. அதில் இப்போதைக்கு அது சூரிய புத்தி நடக்கும்போது சூரியன் ராகுவினுடைய பாதத்தில் நிற்குது. ராகு அங்கேயா இங்கேயா? ராகு பின்னுக்க போகும், சூரியன் முன்னுக்க போகும். சரி. இந்த நிலை இருக்கிறதுனால கிரீடம் சொல்றது இழுபறி. அவங்களோட தனிப்பட்ட ராசி பலன்ல இழுபறி. ஓகே. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு விஷயம், இல்லைங்கிற சூழலும் இல்லை, இழுபறிங்கிறது. ஓகே. ஓகே. ஆனா அது உள்ளுக்க போகிறது ஆட்சி வீடுகளுக்குள்ளதான் போகுது. அதுக்குள்ள இருந்தாலும் இழுபறி தான். ஓகே. ஒன்றும். அடுத்தது என்ன, சிம்ம ராசியில பெருந்தலைவர்கள் எல்லாம் சிம்ம ராசியோட சம்பந்தப்பட்டவங்க இருக்கிற அவ்வளவு வரும். சிம்ம ராசிக்குள்ளதான் இப்ப கேது இருக்கு. கேது அதுக்குள்ளே இருந்தால் சிம்ம ராசிக்கார் அவ்வளோ வரையும் தடை பண்ணிடும், ஆட்சிக்கு தடை பண்ணிடும். ஒரு விஷயம் அங்கே இருக்குது. இப்போ இருக்கிற நிலவரத்தில் கேது சிம்ம ராசியில் இருக்குது. சிம்ம ராசியில் இருக்கிறவங்க இனி எம்எல்ஏக்களும் உங்கள் கையில் நிற்க மாட்டாங்க. இவங்க ஜெயிச்சாலும் நிற்க மாட்டாங்க. இவங்க அந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது வந்து கஷ்டம். இந்த கேது மாறுறது வரை இப்போதைக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் அது டிசம்பர் வரைக்கும் அதுதான் நீடிக்குதா
அப்படின்னு கிடையாது. எல்லாரும் விலை போயிடுவாங்க. ஆட்சி கவிழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அது கவிழ்ந்தும் போகும், இன்னொரு பக்கம் சாயவும் செய்யும், வேற பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரு அணியா உடைந்து போகிறது. ஆமாம், ஒருவரும் அவருக்கு பதவி கிடைக்கலன்னு உடனே அந்த பக்கம் சாடிடுவாங்க. ஓகே ஓகே. நிறைய முதல் போட்டு எடுத்துருவாங்க, அத்தனை வருஷம் சம்பளம் இருந்தாலும் அது ஈடாகாது அப்படி நினைக்கிறவங்க ஐயோன்னு அந்த பக்கம் சாடிடுவாங்க. அவங்க மந்திரி பதவி தரேன்னு ஒன்று செப்ட். ஏன்னா இந்த கேது வந்து எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிச்சிட்டு இருக்கோம். இதே வேளையில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த கேது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இருக்கிற அந்த நாட்களில் இருக்கிறதுல உச்சம் பெற்ற கிரகம் சூரியன். சூரியனுக்கு வீடு தான் அது. சூரியனுக்கு வீடு அது இருந்தாலும் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் நின்னா அது யாருக்கும் ஒத்துழைக்காதுன்னு ஒரு விதி. ஒத்துழைக்காட்டங்க யார் அதை ஆட்சி பண்ணுவோன்னா சூரியன் தான் ஆட்சி பண்ணும். சரி, சூரியன் ஆட்சி பண்ணும்போது இந்த காலநிலைப்படி ஒரு பக்கம் பார்த்தா சூரியன் தான் வந்து நிற்கும். நீங்க சொல்ற சூரியன் வந்து நிற்குங்கிறது உதயசூரியனா? உதயசூரியனா, ஆமாம், உதயசூரியன். இந்த விதிக்கு உதயசூரியன் தான் மறுபடியும் என்ன செய்யும், வந்து நிற்கும். ரெண்டு பலமாயிட்டு, ஒன்று ஆட்சி மாற்றம் இல்லை, ஒன்று இவங்க பலம் வந்து பலமா நிற்குது. ரெண்டு விஷயம் பலமா நிற்குது. இதெல்லாம் ஆனா நீங்க ஆட்சி அமைக்கிறதுலையும் இழுபறிங்கிறீங்க. ஆமா, இவ்வளவு இழுபறிக்கு இடையில சற்றேறக்குரிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மாதிரி எங்களை குழப்பிட்டீங்க. இல்ல அப்படி இல்ல, சொல்ற வரேன் நான் என்ன தெளிவுபடுத்திருங்களேன். அது என்ன அப்படின்னா, ஜாதக அடிப்படையில் இவ்வளையும் பார்த்தா இப்ப இருக்கிற நிலவரம் பலமா இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு. ஓகே, ஆட்சி மாற்ற விதி இல்லை. ஆமாம், 3 கோணங்கள் சொன்னீங்க. ஒன்று, ஆட்சி மாற்றத்துக்கான கூறு இல்லை. ரெண்டாவது, மிக முக்கியமா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த தடுத்துருச்சு. அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சொன்னீங்க, அது தடுத்துருச்சு. அதுல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது, வாக்கு எண்ணக்கூடிய நாள் அது எப்படி இருக்கும்? வாக்கு அதுக்கு இடையில கொஞ்சம் விஷயத்த சொல்லி, ஏன்னா அதையும் இதையும் சொன்னாதான் அது தெரிய வரும். அதுல என்ன இன்னும் 2 பேருக்கு ஜாதகம் பலமா இருக்கு. ஓகே, அதையும் பார்க்கணும். சக போட்டியாளர்கள் இப்போ இவங்களுக்கு விதி பலமா இருக்கு. ஆட்சி பண்ணுகிற விதியெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு பலமா இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு சனி திசை நடக்குது. சனி நேரே போய் நீச்சத்தில் இப்போ நின்றுகிட்டு இருக்கு. என்பது நாசம், முடிவு, அஸ்தமனம். அவங்களுக்கு மாலையாகி இரவுக்குள்ள சனி போயிட்டு, இரவுக்குள்ள போன பிறகு அது என்னால் முடியாது அப்படின்னு அது ஒழியறது. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு போகுது. ஆனால் ஜாதகத்தில் பார்த்தா சூரியனும் சனியும் அவங்களுக்கு உச்சம். சூரியனும் சனியும் உச்சமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு சனி உச்சம், ஆனால் மேச ராசியில் குருவும் சுக்கிரனும் இருக்கு, சரி, பலமா இருக்கு. சிம்ம ராசியில சந்திரன் இருக்கு. இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான, இது ஒரு தனிப்பட்ட ஜாதகம்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம யாருக்கு வரோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வரோம். விஜய் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரசியல் விதி அப்படிங்கிறது கிடையாது. எப்போ சொல்லிட்டு இருந்தேன்னா, அரசியலுக்குள்ள வந்து கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு தான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான இன்னொரு இடம் கூட போனீங்க, விஜய்க்கு சிஎம்ஆர் ராசி இல்லை, அதே இடத்துல த்ரிஷாக்கு இருக்குன்னு சொல்லி. அதுதான் இப்பவும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. இப்போ இதே இதில் தான் இருக்குது. நான் அதை சொல்ல வர்றேன். அது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு தர்ம ராசி அப்படின்னு இருக்குது. தர்மம் தான் அரசாங்கம். அதில் இருக்கிறவங்க அரசியலோடு சம்மந்தப்படுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க, அரசாங்கம் செய்வாங்க, மக்களுக்கு சேவை செய்வாங்க. ரெண்டாவது இருக்கிறது அர்த்த ராசி. அர்த்த ராசியில் இருக்கிறவங்க பொருளாதார சம்பாத்தியங்களுக்கான ராசி, அதை தான் பண்ணணும். அடுத்தது காம ராசி, அது சினிமா, நடிப்பு, நாடகம், இது நம்ம சொந்த அனுபவங்கள் அனுபவிக்கிற ராசி. அடுத்தது இருக்க மோட்ச ராசி, இது ஸ்பிரிச்சுவல். இந்த 4 தான் பிரிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இதுக்குள்ள என்ன இல்லை. இதுக்குள்ள அது வந்து மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, 3 ராசின்னு இவங்களுக்கு கிரகங்கள் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா அரசியல் விதிங்கிறது இவங்களுக்கு இல்லை. கூட்டம் வருது, இவ்வளவு கூட்டம் வருது. ஆனா அரசியல் விதி இல்லை. என்ன நடக்கும்? சரி, இதை மீறி விதி இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? அரசாளு, அதுதான் சொல்ல வர்றேன். இப்ப இது இல்ல, உள்ள வந்தா என்ன நடக்கும்? சரி, எனக்கு ஆசை, உள்ள வந்தா என்ன நடக்கும்? உள்ள வந்தா பிடிச்சி ஜெயில தான் போடணும். இதுதான், உள்ள வந்தா பிடிச்சி ஜெயிலில் தான் போடணும். அப்போ அவ்வளோ குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இவங்களை மீறி அது நடக்கும். இப்போ நான் கொஞ்சம் பேர் இறந்தாங்க. இது இப்படி தான் நடக்கும். இது எதுக்காகன்னா அவர் செய்யாத பாவம் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க செய்ய மாட்டாங்க, ஆனால் அந்த பழிக்கு காரணமாக மாறிடுவாங்க. அந்த விதி இவங்களுக்கு வரும். அப்போ அது கரெக்டாக 100% ஒர்க் அவுட் ஆகும். இதுக்குள்ளே அவங்களுக்கு தரல. சரி, இது போட்டு இப்போ இது இவங்களுக்கு இல்லைன்னா இவங்க ஒய்ஃபுக்கு இருக்கணும். 2வது விதி. அவங்க விவாகரத்தை வளர்க்க போகும்போது சங்கீதா அவங்க ஜாதகம் 7/11/2074 பிறந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த 74 பிறந்திருக்காங்க. அதுல அவங்களுக்கும் மேச ராசியில கிரகம் இல்லை, சிம்ம ராசியில கிரகம் இல்லை. அதுக்கு அடுத்தால பார்த்தா தனுசு ராசிலையும் கிரகம் இல்லை.
அவங்களோட வாழ்வியல் இணைக்கும் அதுக்கான யோகம் இல்லை. யோகம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா அவங்களுக்கு சூரியன் நீச்சம். ஓகே. சூரியன் நீச்சம்னா அரசுல இருந்து அவங்கள என்ன செய்யறோம் உள்ள கொண்டே போகாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொன்னீங்க ஒரு நீச்சம், அதே மாதிரி. ஆமாம், இவங்க ஜாதகத்திலே நீச்சம். அவங்களுக்கு விதியில தான், விதி ஓடுகிற பாதையில தான் அவங்க நீச்சம். இவங்களுக்கு அந்த விதியிலே நீச்சம். மங்களகாரகனாக செவ்வாய் அங்கே உள்ள இருக்கு. அப்போ வீட்டுக்காரர் வந்தாலும் வர முடியாது. அப்போ ஒரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்கலாம். 2012 இருந்து இவங்களோட வாழ்ந்தா விஜய்க்கு என்ன தான் வரும்? இறங்கு முகம். அப்போ இதை ஒரு அஸ்ட்ராலஜர் யாரும் சொல்லியிருப்பாங்க, நல்லா சொல்லியிருப்பாங்க. அவங்கள வச்சு உங்களுக்கு அப்போ விஜய் வந்து தன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஜாதகப்படி தான் அமைக்கிறாருன்னு தான். கண்டிப்பாக தான் அமைக்கிறார், கண்டிப்பாக தான் அமைக்கிறாரு. அது அந்த 12 மணிக்குள்ளே ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். ஏன்னா 12 மணிக்குள்ளே ஓட்டு போட்டால் சூரியன் உச்சத்தில் இருக்குது. ஓகே. 12 மணி அளவுக்கு ஓட்டு அதுக்குள்ளே போட்டால் அதெல்லாம் இவர் வந்து அரசியல் அமைக்கிற ஒரு அமைப்பு. இது அஸ்ட்ராலஜருக்கு தான் தெரியும் இந்த விதி, வேற யாருக்கும் தெரியாது. அப்போ அவங்க அந்த அளவில் பார்த்தா 44% ஓட்டு அந்த நாளில் வந்துருக்கு. சரி. அப்போ அதை தான் அங்கே போட்டிருப்பாங்க, 44% ஓட்டு அவர் பிடிச்சிருக்காரு. எந்த விதி அப்படின்னா மேஷத்துலேருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தா 12 மணி வரத்தில் கடகம் வரும், ஒரு கடகராசி. சரி. கடகராசிக்கு 10ஆம் வீடு வந்து சூரியனாக வரும். ஓகே. இந்த விதியில் பார்த்தா அந்த 12 மணிக்குள்ளே நீங்கள் ஓட்டு சதவீதம் எடுத்து பார்த்தா 44% போயிருக்கு. அப்போ நேர் பாதியிலேருந்து 2% ஏறியாச்சு. அவங்க அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போது ஒவ்வொரு மூமெண்ட்டும் இதை வச்சு போனது தான். சரி, இவங்களுக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா நீச்சம் பெற்று சங்கீதா அவங்களுக்கு அது இருக்கிறதுனால இவங்க என்ன செய்திருவாங்க, இவங்களை எப்படினாலும் இவங்க பிரிச்சுருவாங்க, பிரிஞ்சு போயிடும். அடுத்தது ரெண்டாவது என்னென்னா இப்போ த்ரிஷா இருக்கிறாங்க. த்ரிஷா ஒரு வரம் வாங்கின ஜாதகம் மாதிரி. ஓகே. நான் அவங்க இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் த்ரிஷா ஜாதகத்தை இதோடு நம்ம ஒப்பிடுறப்ப அவங்க சட்டப்பூர்வமான ஒரு திருமணமோ எதுவும் செய்யாட்டாலும் அது ஜாதகம், அவங்க ஜாதகம் நம்ம இதில் பார்க்க பொருந்துமா? ஆமாம். இப்போ என்ன அப்படின்னா ஒருவர் ஆணும் பெண்ணு இணைஞ்சாலே அவங்க என்னதான் இணைதான். இங்கே எல்லாருக்கும் கூப்பிட்டு காட்டணும். நம்ம லீகல் சொத்துரிமை, வாழ்வியல் உரிமை, இதுக்கு தான் சட்டம். ஜாதகத்துக்கு கிடையாது. இப்போ இத்தனை காலத்துக்கு பிறகு இதை உரிமையாக நீங்கள் பதிவு பண்ணணும்னு சொன்ன பிறகு தான் நம்ம பண்ணி காட்டணும். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் பொருந்தாது. ஒருத்தர் மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தாலுமே அது வந்து சிந்தனை ஓட்டத்தில் வந்துடும். ஓகே. அப்போ நீங்கள் அந்த த்ரிஷா ஜாதகத்தை அப்போ த்ரிஷா ஜாதகப்படி அவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் 4/5/1983 பிறந்திருக்காங்க. 4/5/1983 பிறந்து 4ஆம் தேதி 5ஆம் மாதம் தான் இப்போ ஓட்டு ரிசல்ட் வருது. அது சரி. கரெக்டாக அதே எப்படி ஒரு சென்டிமெண்ட் கனெக்ட் இருக்கு பாருங்க. பாருங்க, பிறந்த நாளில் தான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்க போகும். அதனால் பாருங்க அது என்ன கிஃப்ட்டுங்கிறீங்க, அது என்ன கிஃப்ட் பாருங்க, சொல்லி தர்றேன். இவங்க சங்கீதா ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும், சூரியன் நீச்சப்பட்டால் சூரியனுக்கு நீச்ச பங்கம் கிடையாது. நீச்ச பங்கம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தை விட பெரிய கிரகம் அது உள்ளுக்க வந்தால் மட்டும்தான் அதை பங்கப்படுத்த முடியும். இதுக்கு பெரிய கிரகம் வேண்டும் அதில் வந்து ஏறாது, கிடையாது. அப்போ இதை நீச்ச பங்கப்படுத்த முடியாததுனால மொத்தமாக அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு விஷயம். இவங்களுக்கு உச்சம், யாருக்கு? த்ரிஷாளுக்கு உச்சம் கூட செவ்வாய் இருக்கு. அப்போ இவங்க ஒரு முதலமைச்சரை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு விதி இருக்கு. ஆமாம். இல்லைன்னா இவங்க கல்யாணம் பண்றவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்கங்கிற ஒரு ரெண்டு முரண் இருக்கு. இதில் ரெண்டு கேள்விகள் இருக்கு. முரண்கிறத ஒன்று, சிஎம் ஸ்டாலினுக்கு ரூட்டு கிளியருங்கிறோம், த்ரிஷா அவர்களுக்கு முதல்வரை கல்யாணம் பண்ற யோகம் இருக்குங்கிறோம். இந்த ரெண்டு இடமும் எனக்கு கொஞ்சம் ஜோதிட ரீதியாக தெளிவுபடுத்துங்களேன். இதில் நான் சொல்றேன். எலிராஜன் அப்படின்னு ஒரு பாதாள உலகத்து அரசன் இருந்தான். அவனுக்கு ஜாதகப்படி யாரையாவது கல்யாணம் பண்ணனா, கல்யாணம் பண்ணி அவன் அந்த பெண்ணோட சேருகிற நேரத்தில் அவன் இறந்துருவான். அவனுக்கு ஜாதகப்படி பாதாள அரசனுக்கு எந்த ஒரு தோஷம் இருந்தது. சரி. அப்போது இதை சரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து கேட்பான். சரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்கே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பா. இது பண்ண முடியுமா அப்படின்னா, உனக்கு இப்படி ஒரு தோஷம் இருந்ததுன்னா ஒரு தீர்க்க சுமங்கலியான வரம் பெற்ற ஒரு கணவனை நீ இப்போ பெண்ணை கல்யாணம் பண்ணனா உனக்கு வந்து இந்த தோஷம் விலகிறோம். தீர்க்க சுமங்கலிங்கும் போதே கணவர் எப்பொழுதும் உயிரோடு இருப்பார். இதை நீ கல்யாணம் பண்ணனா சத்யவான் சாவித்திரி மாதிரி அப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னதோட இவர் என்ன செய்வார்னா, அப்போ அந்த பெண் எங்கே இருக்குன்னு தேடுவார். அப்போ இது இவர் ஞான தரிசனால பார்த்து நீ இந்த வனத்துக்கு போ, அது பார்வதியை நோக்கி இந்த பெண்ணு ஒரு தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிற ஒரு வரத்தை வேண்டிகிட்டு இருக்கா. இந்த நாளில் அவளுக்கு அந்த தேவதை இத்தனை நாள் ஆயிரம் வந்து தரிசனம் கொடுக்கும். அவள் எப்போ வெளியே வருகிற நேரத்தில் நீ முன்ன நின்னா
யார் அந்த பொண்ணு முதல்ல பார்க்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுனா இந்த விதி உனக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரத்தை விதி பிறரோட விதியால மாறுது. தனக்கு இருக்கிற விதி பிறரோட விதியால மாறும். அது யார் அப்படின்னா கல்யாணம் பண்ணுகிற பெண்ணால மாறும், பிறக்கிற பிள்ளையால மாறும், வேற யாராலையும் மாறாது. இந்த 2 பேரால தான் ஒரு தாய் தகப்பனுக்கு விதி, கணவன் மனைவி விதி மாறும். அப்போ இவன் இதே மாதிரி அந்த வனத்துக்கு போவான். பார்வதி வந்து வரம் கொடுப்பாங்க. வரம் கொடுத்ததோட இவர் வாங்கிட்டு திரும்பவும் இவன் முன்னுக்கு நிற்பான். அந்தால அங்கே இருக்க மாலை எடுத்து வேற வழி இல்லாமல் அவனுக்கு முகம் எலி மாதிரி இருக்கும். அதான் எலி அரசன். அதனால இவருக்கு பிடிக்காது. ஆனாலும் வரம்படி இதுதான் செய்து ஆகணும் அப்படின்னு மாலையை போட்டுருவான். போட்டு இவங்க வந்து சேர்ந்து வாழ்வாங்க. ஒரு விஷயம் இதில் என்ன கவனிக்கணும்னா, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி முடித்து முதலிரவு நடக்கும்போது இவனுக்கு தோஷம் வந்து வேலை செய்ய வரும். அப்போ என்ன பண்ணணும்னா முறைப்படி விநாயகர் தான் இவரை கொல்லணும். சரி, யார எலியரசன். இப்போ இவர் கொல்ல வருவார். கொல்ல வரச்சில் அதே நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு பார்வதி வந்து நிற்போம். தாயே வந்துடுறாங்க. இவங்களுக்குள்ள போராட்டம். வரமா விதியா, வரமா விதியா. இப்போ இதே கட்டத்தில் தான் இங்கே வந்து நிற்கு. வரமா விதியா. ரிஷா பெற்று வந்திருக்கிறது வரம், விஜய் பெற்று விதி. எது வேலை ஜெயிக்கும் இல்லை. ஜெயிக்கும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ரெண்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாததுனால அம்மாவும் எதுக்க முடியாது, விதியை தடுத்தாலும் உலகத்தை நடத்த முடியாது. அந்த நேரம் வரைச்சில் அவர் சொல்லுவார், அப்போ ஒன்று செய், நீ நான் தானே உன்னை கட்டுப்படுத்தி வைக்கணும், என்னை விட்டு நீ வேற எங்கேயும் போகக்கூடாதுல்ல, அப்போ நீ எனக்கு வாகனமாக இரு. பிள்ளையாரு எலி வாகனமான கதை. எலி வாகனமான கதைக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளோ சரித்திரம் இருக்கு. அப்போ ஒரு விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கேது. அதான் கேது. இங்க ஏற்கனவே சிம்ம ராசியில கேது இருக்கு. இப்போ இந்த கேது என்ன செய்ய போகிறார்? வரத்தை கொடுக்க போறாரா, வரத்துக்கு ஒத்துழைக்க போறாரா, விதிக்கு ஒத்துழைக்க போறாரா? இப்போ விதியும் வேலை செய்யணும், வரமும் வேலை செய்யணும். ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி திரிஷா கல்யாணம் பண்ணுகிறவர் என்ன முதலமைச்சராக இருக்கணும்னு விதி. பலமான விதி இது. அப்போ இதையெல்லாம் அஸ்ட்ராலஜர் கரெக்டாக பார்த்து தான் செய்திருக்கிறார். ரெண்டாவது என்னன்னா, அஸ்ட்ராலஜி படி சித்தாந்தங்கள் வேலை செய்யுமா செய்யாது, இது அவ்வளையும் புரட்டி போடுறதுக்கு இருக்கிறது தான் அஸ்ட்ராலஜர்கள். உதாரணமாக நான் ஒரு சொல்லியிருப்பேன், ஒரு இதில் 28 பேர் குழுவை இவங்க அமைச்சிருக்காங்க. 28 நட்சத்திரங்கள் தான் உண்டு. 28 பேரும் ஜாதி உங்களுக்கு ஆட்சியை கொடுங்க அப்படின்னா அது வந்து என்ன செய்திடும், வந்துடும், ஆசீர்வாதம் மாதிரி. ரெண்டாவது இவங்க வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் 10 வகை, 10 ஒரு குரூப்பை வச்சுருக்காங்க, அதையும் வச்சுருக்காங்க. அப்போ இதுவும் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு முழுக்க விதியை மீறி செயல்படுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, பிரச்சாரம் பண்ணின இடங்களை நீங்கள் பார்த்தா தெரியும், 14 இடங்கள். 14 இடங்கள் இருந்தால் 15வது ஸ்டெப்பு பௌர்ணமி. புரியல, அது கொஞ்சம் கூட விளக்கு. ஒரு பிரதமை முதல் சதுர்த்தசி வரைக்கும் 14. 14 நாள். 14 நாள். 15வது நாள் வந்தால் பூரணமாயிரும். இவங்க பிரச்சாரத்தை பூரணப்படுத்தினா அடுத்தது வீழ்ச்சி தான், ஜெயிக்க முடியாது. இதுவும் அஸ்ட்ராலஜருடைய அறிவுரை தான். இப்போ அவங்ககிட்ட இருக்கிற அஸ்ட்ராலஜர் ரொம்ப டாப்பான அஸ்ட்ராலஜர்னு இன்னொரு அஸ்ட்ராலஜருக்கு தான் தெரியும். ஒருவரை குறை சொல்லுகிறது விஷயம் கிடையாது. ஒருவரை குறை சொல்றவங்க ஒன்றும் தெரியாதவங்க, உலகத்துல கற்றுக்கொள்ள தான். அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு நாள் நடந்தது, ஒரு நாள் ரத்த பின்னாடி கூட இவ்வளவு காரணம் இதுதான். அதுக்கப்புறம் 14 நாள் தான் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். 14 15வது நாள்னா பூரணமாயிரும். அதுக்கு பிறகு அது தேய ஆரம்பிச்சிடும். வெற்றி வளர்பிறை தேய்பிறை. ஆமா, அதை வந்து வளர்த்து கொண்டு விட்டு அடுத்த ஸ்டெப்பு வெற்றியில வைக்கணுங்கிறதுக்காக 15வது நாள் வெற்றியில வைக்கணுங்கிறதுக்காக 14 நாள் பிரச்சாரம். 15வது நாள் வந்துன்னா அது தோத்துப்போம். சரி, கரெக்டா 14 நாள். இதே மாதிரி சில ஊருக்கு இருந்ததை ரத்து பண்ணாங்க. ஆமா, ஏன் பண்ணாங்கன்னா, விழுப்புரம் அப்படிங்கிற ஊருக்கு போனா விழுந்துரும், வளராது. தஞ்சாவூருக்கு போகல, தஞ்சாவூருக்கு போனா அங்க தஞ்சமடைய வேண்டிய வந்துடும். அதெல்லாம் வந்து மனுஷனை கீழப்படுத்திடும். இப்படி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில ஒரு வாசல் திறக்க மாட்டாங்கம்பாங்க. அந்த வாசல் வழியா பெரிய அரசியல்வாதிகள் போக மாட்டாங்க, கலைஞர் ஜெயலலிதா காலத்திலே. அப்போ ஒன்னொன்னுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவர்கிட்ட இருக்கிறவர் பேரூர் தெரியாது, ஆனா சரியான இந்த அறிவுறுத்தலின்படி தான் முழுக்க. அந்த அறிவுறுத்தல் யாருன்னா அசுரருக்கு அந்த சுக்கராச்சாரியார் இருக்கார்ல, அந்த சுக்கராச்சாரியாருடைய அறிவுறுத்தலின்படி தான் அவ்வளையும் செய்திருக்காங்க. சரி, இப்போ இன்னொன்று சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டாலினுக்கு இழுபறி, விஜய் அவர்களுக்கு த்ரிஷா அவர்களுடைய பலனால ஒரு ராஜாங்க யோகம். அப்போ அதிமுகவோட நிலைமை என்ன ஆக போகுது இந்த தேர்தல்? அதிமுகவுடைய நிலைமை 3ஆம் இடத்துக்கு வரும். ஏன்னா இதில் பெர்சன்டேஜ் சொல்ல முடியாது. முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் தான் வரும். 3வது இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. இதில்
இப்போ பாருங்க இந்த கேது இங்கே இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட அது வந்து சேரும். ஆனால் டிகிரி வாய்ஸாக பார்த்தா சூரியன் முன்னுக்கு ஏறிடுச்சு. முன்னேறினால கரெக்டாக இழுபறியில் வரும்போது இது அப்படியே புதனை எடுத்துக்கொண்டு புதன் அதுக்குள்ளே வந்துட்டு புதனும் கேதுவும் சேர்ந்துன்னா அது கூட்டணி ஆட்சியாக வரலாம். விஜயும் ஏடிஎம்கேயும் சேரும். ஒரு இது ஒரே கட்டத்துக்கு 2 இருக்கு. ஒன்று இந்த பக்கமாக வருது, ஒன்று அந்த பக்கமாக போகுது, முன்னுக்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக போகுது. இதில் தீர்க்கமாக இதை சொல்லணும்னா அன்றைக்கு யாருக்கு வெற்றி, என்றைக்கு மே 4 யாருக்கு வெற்றின்னா அது நீங்கள் சொல்கிறது இன்னொரு கோணம் கூட நான் புரிஞ்சுக்கிறேன். மே 4 ஜெயிச்சாலும் தோத்தாலும் விஜய் கொண்டாடுவார். த்ரிஷா பிறந்த நாள் அதே இதில் நீங்கள் கேலண்டரில் ராசி பலன் போய் பாருங்கள். ராசி பலன் பார்த்தா இந்த மகர ராசிக்கு வெற்றி போட்டிருக்கோம். ஓகே, அது யாருடைய ராசி? த்ரிஷாவோட ராசி. ஓகே, அப்போது வெற்றி அப்படிங்கிறது இதில் எதில் இருக்குன்னா த்ரிஷா ஜாதகத்தில் வெற்றி இருக்குது. சேம் டைமில் அந்த அவங்க நாளும் பிறந்த நாளும் அதுதான். இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கும், ஆண் ஜாதகத்தில் ராகு இருக்க வீட்டில் பெண் ஜாதகத்தில் குரு இருந்தால் ஒரு பெண்ணால் ஒரு ஆணுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. அது வந்து இவங்க 2 பேருக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த விதியில் அவங்க வாங்கி வந்தது எனக்கு புருஷன் யாராக இருக்கணும், முதலமைச்சராக இருக்கணும், அந்த இது வரம். அப்போது இந்த 2ம் சேர்ந்து வேலை செய்து இதில் 51% விஜய்க்கும் 49% சூரியனுக்கும் தான் இருக்குது. ஏன்னா இந்த 2 பேரும் தான் இங்கே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கமாக வந்தால் ஆட்சி அமைச்சிருவாங்க. ஓகே, யாரும் டிஎம்கேயும் விஜயம். ஆமாம், என்ன அப்படின்னா அந்த 12 மணி அளவுக்கு வரும்போது 44% ஓட்டு வந்துருக்கு. அது ஆனால் சூரியனும் விஜயும் சேர முடியல, அதனால சூரியன் அதிமுகவோட அதிமுக வந்து எல்லை. இப்போ மிதுன ராசிக்கு அதிபதி தான் புதன், அது ராசினால எல்லை. அந்த இலையும் இந்த கேதுவும் பிரித்து எடுக்கிற கேதுவும் சேர்ந்து அவர் விஜய் வந்து அந்த அணியில கூடிய பாஜகவையும் எதிரின்னு இருக்கார், கொள்கை எதிரின்னு இருக்கார். பாஜகவை தவிர்த்துட்டு அதிமுக வந்துடும் பார்க்குறீங்களா? இப்போ இவங்க இப்படி செய்தாதான் இவங்களுக்கு ஏன் அப்படின்னா அரசியலுக்கு உள்ள வந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போலீஸில் மாட்டி ஜெயிலுக்கு போகணும். புரியுது. அப்போ இவங்க அவருடைய நெருக்கடி தீர்றதுக்கே சில அட்ஜஸ்ட்மெண்ட் அவசியங்கிறீங்க. ஆமாம், ஓகே. இந்த வழி தேர்தலுக்கு பிந்தைய உடன்பாடுன்னு திமுக முன்னாடி சொல்லிட்டே இருந்தாங்க, அதுக்கான பலனும் இருக்குது. அதுக்கான பலனும் இருக்குது. ஓகே, இதில் என்ன அப்படின்னா நான் சொன்னது மாதிரி 51-40 நெக் டு நெக்கில் தான் வரும். ஓகே, இந்த கணக்குப்படி அந்த அஸ்ட்ராலஜர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. 12 மணிக்குள்ளே நீங்கள் ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. நீ 12 மணிக்குள்ளே பதிவு பண்ணுறது சரி. இப்போ கோயிலாக போகிறாங்களே சார், இது ஒன்று. விஜய் வந்து பல கோயில்கள், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வர்றாரு, அப்புறம் பார்த்தா சாய்பாபா கோயில் போகிறாரு, அன்னைக்கு பார்த்தா ஒரு பிரார்த்தனை பண்ணார், அவரோட சொந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் முட்டி போட்டு போனார், ஒவ்வொரு இந்து கோயில் போகிறாரு, இஸ்லாமியர் கோயில் போகிறாரு. என்ன கணக்கு சார் அது? இது என்ன கணக்குன்னா இந்த வருஷத்தில் ஆட்சி யாருக்கு அமையும்னு நாடி ஏடுகள் இருக்கு. ஓகே, அந்த நாடி ஏடுகளில் முருகன் பெயருடைய ஒருவர் ஆட்சி செய்வார்னு இருக்கு. சரி, முருகன் பெயருடைய ஒருவர்னா பழனிசாமி இருக்காரு. பழனிசாமி இவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அதே வேளையில் இந்த தடவை கேது இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுனால 2வது ரிசல்ட் அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புண்ணியங்கள்னால ஒரு ஆட்சி அமைச்சா சிம்ம ராசி, அதிர்ஷ்டத்தில் ஆட்சி அமைச்சா கும்பராசி. சரி, தெய்வம் ஒருவருக்கு கையில் ஆட்சியை கொடுக்கணும்னா அது என்ன ராசின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் இருக்கும்போது தான் தேர்தல் அறிவிப்பு வருது. சரி, அப்போ தெய்வம் கையில் தான் அந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ண முடியலாம். தெய்வத்தால் பண்ண முடியாத விஷயங்கள் கிடையாது. குத்தி வச்சிருக்கிறதும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். யாருக்குன்னு மெய் மறந்து மாற்றி எழுத வேண்டியதும் வந்துடும். இந்த மாதிரிலாம் செய்கிறோம். அதில் எழுதி வச்சிருக்கு முருகன் பெயரை கொண்ட ஒருவருக்கு தான் இந்த சிவனின் இளைய மகன் முருகனுடைய பெயரை கொண்ட பழனிசாமி மட்டும் தான் இருக்காரு. 2வது என்னன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அருளை வாங்கிடுவோம். அருளை வாங்கிட்டா ஓகே அப்படிங்கிறதுனால அது என்ன விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவோம். விஸ்வரூப தரிசனங்கிறது ஒரு ராத்திரி வேளையில் அலங்காரம் பண்ணி, திருச்செந்தூர் முருகன் கோயில், ஆமாம், ராத்திரி வேளையில் அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் முடித்து அப்படியே போய் எல்லாரும் உறங்கிடுவோம். உறங்கி அதிகாலையில் வந்து அதே ரூபத்தில் தரிசனம் பண்ணணும். அதான் விஸ்வரூப தரிசனம். இந்த தரிசனம் ஒரு முதல்ல இருக்கிறத விடையும் இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவானது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மனைவியும் போகிறாங்களே, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க, பழனி ஆண்டவர் கோயிலுக்கு போகிறாங்க,
குடும்பமாக போகிறாங்க, எல்லாமே இது ஜாதக கணக்கு தான். எல்லாம் ஜாதக கணக்கு. கடைசியில் என்ன, இப்போ கொடைக்கானல்லையும் இதுதான் அவங்க செய்தாங்க அப்படியும் ஒரு தகவல். ஆமாம், அது ஏற்கனவே கடந்த 2022 சார் சிஎம் ஸ்டாலின் அவர்களோட மருமகன் சபரீசன் வந்து சத்ரு சம்ஹார யாகம் பண்ணிட்டு போனார் இதே திருச்செந்தூர் கோயிலில். அது எதிரிகளை வீழ்த்துற யாகம்னு சொன்னாங்க அந்த நேரத்தில். அதான் இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம், இது ஒரு சீக்ரெட்டான நடக்கிறது. அது என்ன விஷயம்னா, நம்ம ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பெரிய மகான் இருக்கிறார். அவர் யாருக்கு இந்த தடவை இறைவனை பார்த்து வேண்டுறாரோ, இன்னாருக்கு ஆட்சி வேணும்னா அவங்களுக்கு தான் வரும். இது ஒரு விதி அவர் வச்சிருக்கிறார். அவரோட உரையாடல் நானும் கேட்டிருக்கேன், அவர் பேசுகிறேன். அவர் 2021 சிஎம் ஸ்டாலினை தான் நான் ஆட்சி கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தார். அவர் பிரார்த்தனை வச்சு. ஆமாம், அவர் வந்து இந்த பூட்டின ரூமுக்கெல்லாம் தானாக வந்துடுவார், இங்கேருந்து காணாம. அப்படி ஒருவர் இருக்கார் ஸ்ரீலங்கா, அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கார் மகான். அவரை தான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தார், கொண்டு வந்துட்டார். பீகார் தேர்தலில் இந்த ட்ரிப்பு பிஜேபி தான் ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். பெரிய அளவில் ஜெயிச்சு 150க்கு மேலே ஜெயிச்சால ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அதுவும் அதே மாதிரி அவர் செய்துட்டார். இந்த தடவை த்ரிஷா அவங்ககிட்ட பேசியிருக்காங்க, அவர் எனக்கு அந்த ஆட்சி வேணும்னு. அப்போ அவர் ஓகே சொல்லி நான் அப்போ விஜய்க்கு இந்த ஆட்சியை கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போலிங் நடந்துட்டு இருக்க அன்னைக்கு அவர் பேசினார். பேசும்போது இந்த தடவை 85% ஓட்டு போடுவாங்க அப்படின்னு முதல்ல சொல்கிறார் காலையிலே. கடைசியில் சாயங்காலம் பார்த்தா 85 வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தடவை விஜய்க்கு சிஎம் பதவியை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போது இது வந்து விதிக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் தெய்வத்தால் நடக்குது. அவருக்கு என்ன ராசின்னு நான் பார்த்தேன், அவருக்கு டேட் ஆஃப் பர்த்தை வாங்கி. அவரும் கரெக்டாக மகர ராசியில் பிறந்திருக்காரு. மகர ராசிக்கு வெற்றி போட்டிருக்கு. சில விஷயங்கள் எப்படி வந்து என்ன நடக்குது தெய்வீகமாக, அது வெற்றிங்கிறது அது தெய்வீக ராசியில் தான் அது கிடைக்கும். மகர ராசி நீங்கள் சொல்கிறது மாதிரி இலங்கையிலேருந்து ஒரு பிரார்த்தனை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம்ங்கிறது வந்திருக்கு. ஒரு ஏற்புடையதாக இருக்குமா ஜாதகப்படி நான் கேட்குறேன், நம்ம அறிவியல் பூர்வமாக அதை பேசலாம். இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒரு விதி இருக்கு. இந்த 3 கட்டம் தான் விதியை பயங்கரமாக கொண்டு வேலை செய்யும். மேஷம், மிதுனம், சிம்மம், தனுசு. விதியை தான் அது பண்ணும். ஆனால் பாதின்னா பகல் ஃபுல்லாக ஆட்சி பண்ணது, ராத்திரி ஃபுல்லாக ஆட்சி பண்ணது, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு ராசி இது விதின்னா, மறு ராசி மதி. விதி மதின்னு இருக்கு. மதி இருக்கிறது எல்லாமே தெய்வம் அனுகிரகம் பண்ணுறது. விதி இருக்கிறது எல்லாமே அப்படியே நடன்னு சொல்லிடும். ராத்திரி இருக்கிறது அவ்வளவும் மதி. ராத்திரி ஆட்சி பண்ணுகிறது மதி, பகல ஆட்சி பண்ணுறது விதி சந்திரன். இதில் அவர் வந்து மதி ராசியில் இருக்கிறார். இந்த மகர ராசியில் தான் எல்லா விதமான மந்திரங்கள், தந்திரங்கள், மாயங்கள், மாய வித்தைகள் பண்ணுறது எல்லாமே இருக்கிறது. இங்கே ஒரு இடத்துல ஒரு தண்ணிக்குள்ள மந்திரத்தை செய்து கத்தி இங்கே குத்தினா அங்கே வருது சாகுறான். இது எங்கே இருக்குது? இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது. இந்த மாந்திரிகம் இது நடக்குது. சில புத்தகங்களில் பார்த்தா கம்பை போட்டால் பாம்பாகுது. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் எதில் நடக்குதுன்னா இது மகர ராசியில் நடக்கும். அப்போ இந்த விஷயத்தில் அவர் ஏற்கனவே 2 3 செய்து நம்ம பார்த்துட்டோம். பார்த்ததுனால இந்த ட்ரிப்பும் விஜய்க்கான இது. இப்போ நிறைவாக ஒரு கேள்வி சார், இப்போ உங்களுடைய பார்வையில் விஜய் பிளஸ் அதிமுக கூட்டணிங்கிறது சாத்தியம் தேர்தலுக்கு பின்பு அதுக்கு காரணம் என்னன்னா, அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கே சிறைவாசம் கூட காத்திருக்கு. அப்போ அவர் சமயோகிதமாக செயல்பட்டார்னா ஒரு ஆட்சியும் வருது, அதிகாரமும் வருது, நமக்கான ஒரு எதிர்பார்த்த பதவியும் கிடைக்குதுன்னு சமரசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் உங்களுடைய அப்படின்னா திமுகவோட எதிர்காலம் என்ன? விதி தான் பெலத்துட்டுன்னா, தெய்வம் விதி பக்கம் நின்னாரு அப்படியே இருக்குன்னு இவர் கை வச்சுட்டாருன்னா விதி. சரி, இவ்வளவு பண்ணியிருக்கு மனுஷனுடைய முயற்சி. உலகம் இயக்கத்தில் இருக்கிறதே ஐடியாலஜி தான். நம்ம என்னென்ன ஐடியா பண்ணுறோமோ அதுபடி தான் நம்ம செய்கிறோம். அதான் போயிட்டு இருக்கு. அதனால ஐடியா படி மனுஷன் கையில் ஒப்பு கொடுத்துட்டா விஜய் வந்துடுவார். தெய்வம் கையில் அது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? திமுக தான் வரும். எதுவாக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு வாழ்வாசாவா போராட்டம். இப்போ அதிமுகவை கைகோர்த்து காப்பாற்றி விடணும்னா தமிழ்நாட்டில் அது விஜயால் தான் முடியும். விஜய் இல்லைன்னா அடுத்தது எது? அதிமுகவும் விஜயும் கைகோர்த்தாலும் கூட முதல்வர் பதவியை விஜய்க்கு விட்டு கொடுக்குற இடம் தான் அதிமுக. விட்டாதான் அவர் வருவார். ஏன்னா அவருக்கு இறங்கி வருகிற இது இல்லை. விட்டா விட்டுருவார், குடும்பத்தை விட்டாலும் விட்டுருவார். அவங்களா வந்து ஒட்டணும். இவராக போய் வாங்க விழுந்து பண்ணு அந்த இதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு பின்னாடி போனால் இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் நான் இன்னொரு துணை கேள்வி கூட கிடையாது. ஒருவேளை அதிமுக 100 இடங்கள் ஜெயித்தாலும் கூட வெறும் 20 சீட்டே ஜெயிச்சிருக்கக்கூடிய விஜய் கிட்ட சரண்டர் வரும். ஓகே,
இப்போ என்னன்னா 2 பேரும் 110 110 எடுத்துட்டாங்க 2 பக்கமும். ம். வெறும் 10 விஜய் எடுத்தாலும் அவர்தான் முதல்வர். அவர்தான் முதல்வர். ஓகே. அந்த நிலையும் அந்த சமரசத்துக்கு திமுகவோட தயாரா இருக்க மாட்டாரு, அதிமுகவோட தயாரா இருப்பாரு. ஆமாம், திமுக ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆ. ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கி இந்த விலை போகிற எம்எல்ஏக்கள் இருக்கிறதும் இந்த டிசம்பர் வரை இருக்கிறாங்க. ஓ, அவ எந்த ஆட்சி வந்தாலும் அந்த நித்தியகண்டம் பூர்ண ஆயுஸ் தான். நித்தியகண்டம் அது இது உடஞ்சி 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 இப்போ எதுலேயுமே கணிக்க முடியுவா? அவ கிட்டத்தட்ட டெய்லி பரபரப்பு செய்துகிட்டே இருக்கும், பிரேக்கிங் நியூஸ் இருந்துகிட்டே இருக்கும். டிசம்பர் வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், படப்படப்பாக இருந்துட்டு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி சார்.